அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டுங்க. வருகின்ற ஆடி மாதம் பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான மாதங்க. இந்த மாதத்தில் அம்மனை வழிபட்டு நாம் வேண்டக்கூடிய அனைத்து காரியங்களும் பார்த்திங்கன்னா நல்லபடியாகவே நடக்கும். இந்த ஆடி மாதத்தில் நம்ம எப்படி வழிபடலாம், ஆடி வெள்ளிக்கிழமைகளுக்கு என்னென்ன சிறப்புகள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், அதனால் கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு நம்ம சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் நீங்கள் ஜோதிட ரீதியான சந்தேகம் இருந்துச்சுன்னா ஜோதிடத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். ஆடி மாதம் பார்த்திங்கன்னா தமிழ் மாதத்திலே மிகவும் சிறப்பான மாதங்க. தமிழ் மாதத்தில் 4வது மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. இது பொதுவாகவே ஜூலையினுடைய நடுப்பகுதியில் முதல் ஆகஸ்ட் நடுப்பகுதி வரை இந்த தமிழ் மாதம் அமையும். ஆடி மாதம் முழுவதுமே பார்த்திங்கன்னா தெய்வீக ஆற்றல் அதிகமாக இருக்குது. ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு சிறப்பினை ஏற்படுத்தி தருங்க. ஆடி பிறப்பு நாளில் செய்யக்கூடிய முக்கிய வழிபாடுகளை ஒன்றது பார்த்திங்கன்னா தேங்காய் சுடுவோம். இதில் இனிப்பு கலந்த தேங்காயை தீயில நம்ம சுட்டு பின்னர் கடவுளுக்கு படைத்து பிரசாதமாக உண்போம். இது குடும்பத்திற்கு நல்ல அதிர்ஷ்டத்தையும் தொழிலில் செழிப்பையும் ஏற்படுத்தி தருங்க. மாதத்தில் அனைத்து நாட்களுமே சிறப்பாகவும் வழிபாட்டிற்கு உரியதாக இருக்கக்கூடிய மாதம் தான் இந்த ஆடி மாதம். தட்சிணாய காலத்தின் துவக்கம் வரக்கூடிய ஆடி மாதத்தின் முதல் நாள் துவங்கி கடைசி நாள் வரையுமே பார்த்தீங்கன்னா அனைத்து நாட்களுமே ஒவ்வொரு வகையான சிறப்பு கொண்டதாக இருக்குதுங்க. இந்த மாதத்தில் நீங்கள் அம்பிகை வழிபாடு, குலதெய்வ வழிபாடுன்னு செய்தீங்கன்னா பலன் இரட்டிப்பாக கிடைத்திடும். பக்திக்குரிய மாதமான ஆடி மாதத்தில் முதல் நாளை நீங்கள் அம்பிகையை உங்களுடைய வீட்டிற்கு அழைத்து ஆடி மாதம் முழுவதுமே உங்களுடைய வீட்டிலேயே இருந்து அருள் செய்வதற்கு நீங்கள் முதல் நாளை எப்படி வழிபடணும், எந்த நேரத்தில் அம்பிகையை வீட்டிற்கு வரவழைக்கணும் தெரிஞ்சுக்கணுங்க. இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா ஆடி மாதம் ஜூலை 17ஆம் தேதி வியாழக்கிழமையில வருது. குரு பகவானுக்குரிய மங்களகரமான வியாழக்கிழமையில தான் ஆடி மாதம் பிறக்க போகுது. அதோடு ஆடியின் துவக்கத்திலே பார்த்திங்கன்னா ஆடி வெள்ளி தினமும் வருவதுங்க. இதனால் இந்த 2 நாட்களுமே வழிபாட்டிற்கும் விரதத்திற்கு உரிய நாளாக அமைந்திருக்கு. வியாழக்கிழமையில ஆடி மாதம் பிறப்பதால் முதல் நாள் பார்த்திங்கன்னா புதன்கிழமையே நீங்கள் வீட்டை சுத்தம் செய்து தயாராக வச்சிடுங்க. அன்றைய தினமே பூஜைக்கு தேவையான பொருட்களையும் நீங்கள் தயார்படுத்தி வீட்டு பூஜை அறையில் வச்சுக்கலாம். ஆடி முதல் நாளில் அதிகாலை எழுந்து வீட்டில் இருக்கக்கூடிய சுவாமி படத்துக்கு நீங்கள் மஞ்சள் குங்குமம் தொட்டு வைத்து அழகிய மலர்களால் அலங்காரம் செய்துக்கோங்க. பிறகு முதல்ல உங்களுடைய குலதெய்வத்தை மனதால் நினைத்து வழிபடணும். அம்பிகையினுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்க வேண்டுதல்கள் விரைவில் நிறைவேற்றத்துக்கு அருள் செய்ய வேண்டும்னு உங்களுடைய குலதெய்வத்தை முதல்ல நீங்கள் வேண்டிக்கோங்க. பிறகுதான் ஒரு கலச சொம்பினை நீங்கள் எடுத்து அதில் தண்ணி நிரப்பி வச்சுக்கணும். அதில் நீங்கள் சிறிது மஞ்சள் கலந்து சிறிது வேப்பிலை இலைகளை போட்டு அதில் செம்பிற்கு பூ போட்டு அலங்காரம் செய்துக்கலாம். கும்பமாக கலசத்தை நீங்கள் தயார் செய்து வச்சிடுங்க. இந்த முறையில் தான் நீங்கள் ஆடி மாதத்தில் நீங்கள் வழிபடணும். வீட்டில் விளக்கேற்றி வைத்து அம்பிகைக்கு பிரியமான வெற்றிலை, பாக்கு, மஞ்சள், குங்குமத்தை படைத்து வழிபடுங்க. நெய்வேத்தியமாக நீங்கள் சர்க்கரை பொங்கல், பாயாசம், ஏதாவது ஒரு இனிப்பு வைத்து கூட நீங்கள் வழிபடலாம். பிறகு உங்களுக்கு தெரிந்த ஏதாவது அம்பிகையினுடைய மந்திரம், ஸ்லோகத்தை நீங்கள் சொல்லலாங்க. எதுவுமே தெரியாதவங்க அபிராமி அந்தாதியை படித்து வழிபடுங்க. ஆடி மாதம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் எழுந்திருடி நீங்கள் செய்யக்கூடிய இந்த எளிமையான பூஜையை ஏற்றுக்கொண்டு அருள் செய்ய வேண்டும்னு நீங்கள் தெரியாமல் ஏதாவது சிறிய தவறு செய்தாலுமே அதை மன்னித்து அருள் செய்ய வேண்டும்னு வேண்டிக்கோங்க. மொத்தத்தில் வழிபடும் போது காலையில் வழிபட நேரம் இல்லாதவங்க மாலையில் கூட நீங்கள் வழிபடலாம். அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா தேய்பிர அஷ்டமியில் இணைந்து வருது. மாலையில் 6:30 மணிக்கு பிறகு வரக்கூடிய அஷ்டமி திதி துவங்குவதால் 7 மணிக்கு பிறகு நீங்கள் ஆடி மாத வழிபாட்டினை செய்திடுங்க. கால பைரவரை சேர்ந்து நீங்கள் வழிபடலாங்க இன்றைய தினத்தில். இதனால் அம்பிகையினுடைய அருளோடு கால பைரவருடைய அருளோ உங்களுக்கு கிடைத்திடுங்க. இதன் காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தேர்ந்து நீங்கள் வேண்டிய வரமும் உடனடியாக கிடைத்திடுங்க. அதே போல் ஆடி மாதத்தில் தேவர்களுடைய மாலை பொழுதாக சொல்லுவாங்க.
அவர்களுடைய அம்பிகை வழிபடக்கூடிய மாலை நேரத்தில் உங்கள் வீட்டில் விளக்கேற்றி வைத்து வழிபடுவது அளவில்லாத நன்மைகளையும் தேடித்தருங்க. இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா நான் வீட்டிற்கு அம்பிகையை வரவேற்று வழிபட்ட பிறகு அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு சென்று நீங்கள் வழிபடலாம். முடிந்தால் நீங்கள் அம்மனுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கூட கொடுக்கலாங்க. பகல் பொழுதில் இலை போட்டு படைக்கும் வழக்கம் உள்ளவங்க அதன்படியே நீங்கள் செய்துடுங்க. யாராவது சுமங்கலி பெண்களுக்கு இன்றைய தினத்தில் நீங்கள் மஞ்சள் குங்குமத்தை மங்கள பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். அதே போல் ஆடி மாத பிறப்பு பார்த்திங்கன்னா வீட்டில் மஞ்சள் உப்பு போன்ற மங்கள பொருட்களை வாங்கி பூஜை அறையில் வைத்து கூட வழிபடுங்க. இதனால் வீட்டில் பார்த்தீங்கன்னா மங்களம் பெருகிடும். பிறகு அவற்றை நீங்கள் வீட்டிற்கு தினசரி சமையலுக்கு பயன்படுத்திக்கோங்க. மாதம் பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு உரிய மாதமாக சொல்லுவாங்க. இந்த மாதத்தில் தாங்க அனைத்து அம்மன் கோவில்களில் தேர் திருவிழா தீமிதி திருவிழான்னு அனைத்துமே விதமான திருவிழாக்களும் விமர்சையாக நடைபெறுது. குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடுன்னு, கிராம தெய்வ வழிபாடு, சிவ வழிபாடு, சக்தி வழிபாடுன்னு, திருமால் வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடுன்னு அனைத்து தெய்வ வழிபாட்டிற்குரிய மாதம் தாங்க இந்த ஆடி மாதம். ஆடி மாதத்தில் தட்சிணாயனம் தொடங்குது. தட்சிணாயனம் என்பது பார்த்திங்கன்னா சூரிய பகவான் வட திசையில் இருந்து தென் திசை நோக்கி பயணம் செய்யக்கூடிய காலங்க. இது ஆடி மாதம் தொடங்கி மார்கழி வரை 6 மாதங்கள் கொண்டதாக இருக்குது. இந்த காலம் முழுவதுமே பார்த்திங்கன்னா தேவர்கள் இரவு பொழுதாக கருதப்படுவாங்க. இந்த புண்ணிய காலத்தில் நதிகளில் நீராடுவது மிகவும் விசேஷமான பலனை ஏற்படுத்தி தரும். ஆடி மாதத்தில் ஆடிப்பெருக்கு, ஆடி பூரன்னு, ஆடி அமாவாசை போன்ற சிறப்பு வாய்ந்த நாட்கள் வரப்போகுது. இந்த ஆடி மாதத்தில் எப்படி வழிபடலான்னு தெரிஞ்சுக்கலாங்க. அவதரித்த தினம்தான் ஆடிப்புறமாக அமையுது. அன்றைய தினத்திலங்க நீங்கள் திருவெள்ளிபுத்தூர் கோவிலில் ஆண்டாள் நந்தவனத்துக்கு எழுந்தருவாளா. அப்போது திருப்பாவை நாச்சியார் திருமொழின்னு திருப்பல்லாண்டு பாடி வழிபடலாம். இதனால் நாம் வேண்டிய அனைத்து பிரார்த்தனைகளும் நிறைவேற்றிடுங்க. அதே போல் ஆடி பௌர்ணமி தினத்தில் ஹயக்ரீவர் அவதாரம் நிகழ்ந்திருக்கு. அன்றைய தினம் நீங்கள் வைணவ தலங்களில் சிறப்பு வழிபாடுகளில் கலந்து கொள்வது பல மடங்கு பலனை ஏற்படுத்தி தரும். ஆடி மாதத்தில் அம்மனுக்கு கூழ் வார்க்கக்கூடிய திருவிழாவும் சிறப்பாக நடத்துவாங்க. ஆடி மாதத்தில் வெள்ளிக்கிழமையில் அம்மனுக்கு கூழ் படைத்து வழிபட்டிங்கன்னா அண்ணனுடைய மனம் குளிர்ந்து அருள் வழங்குவா. சிலர் ஆடி மாதத்தில் பீடை மாதம்னு கூட சொல்வீங்க. அவர்களது அறியாமையால் கூறுவதுன்னே சொல்லலாங்க. உண்மையிலே பீட மாதம்னா அதற்கு பெயர் என்னன்னு தெரியுமா? இறைவன் நமது மனமாகிய பீடத்தில் வைத்து வழிபட வேண்டிய மாதம் தாங்க பொருளாம். பொதுவாக வெள்ளிக்கிழமை தாங்க அம்மனுக்கு உகந்த நாளாக இருக்கும். அதில் ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைக்கு தனி சிறப்புன்னே சொல்லலாம். ஆடி மாதத்தில் வெள்ளிக்கிழமையில் நீங்கள் அம்பிகை வழிபட்டா வீட்டில் சுப காரியங்கள் தங்கு தடையில்லாமல் நடைபெறும். அம்மனை வழிபடும் போது லலிதா சகஸ்ரநாமம் சொல்லி வழிபடுங்க. ஆடி மாதத்தில் கடைசி வெள்ளிக்கிழமையில் வரலட்சுமி விரதம் இருப்பது கூடுதலான பலன்களை பெற்றுத்தரும். ஆடி செவ்வாய் தேடி குளின்னு பழமொழி இருக்குது. அதாவது பெண்கள் விரதம் இருந்து எண்ணெய் தேய்த்து குளித்து அம்மனை வழிபட்டா பெண்களினுடைய மாங்கல்ய பலம் கூடும்னு சொல்லுவாங்க. ஆடி மாதத்தில் அம்மனுக்கு சாற்றக்கூடிய வளையல்களை பெண்கள் அணிந்து கொண்டீங்கன்னா திருமண பாக்கியம்னு, குழந்தை பாக்கியம், செல்வம் மற்றும் அனைத்து விதமான நன்மைகளும் உங்களுக்கு கிடைத்திடுங்க. ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளில் அதிகாலையில் எழுந்து குளித்து தூய ஆடை அணியணும். பிறகு சூரிய உதயத்திற்கு முன்பாக நீங்கள் சாணத்தை பிள்ளையராக பிடித்து செவ்வரடி செம்பருத்தினே அருகுபல் கொண்டு பிள்ளையாரை பூஜிக்கலாம். வாழை இலையில் நெல் பரப்பி அதன் மீது கூட நீங்கள் கொழுக்கட்டை வைத்து விநாயகரை வழிபட்டு வந்தீங்கன்னா செல்வம் செலுத்திடுங்க. ஆடி பௌர்ணமியில் நீங்கள் சிவபெருமானுக்கு திரட்டு பால் அபிஷேகம் செய்து கருப்பு பட்டாடை, கருப்பு உமத்தம் பூ அலைன்னு 100 முத்துக்களை கோர்த்த மணிமாலை அணிவித்து மூங்கில் அரிசி பாயாசம் படைத்து வழிபட்டீங்கன்னா எத்தகைய பகையில் இருந்தாலும் விலகிடுங்க. இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஆடி மாதத்தில் இறைவனை வழிபட்டு நீங்கள் சகலவித நன்மைகளையும் பெறலாம். இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா ஆடி மாதம் 17/7/25 வியாழக்கிழமையில் துவங்கி ஆகஸ்ட் 17 தேதி ஞாயிற்றுக்கிழமை நிறைவடைது. கோவில்களில் திருவிழா மற்றும் சிறப்பு வழிபாடுகளுக்கான ஏற்பாடுகள் தற்போது பார்த்திங்கன்னா முழு மூச்சில் நடைபெற்று வருதுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் மறக்காமல் நம்ம சேனலுடைய
பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.